எல்லாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்படும், கால் வலி ஏற்படும், நடக்க முடியாத சிரமமா இருக்கும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு. ஆக தைரியத்தை தன்னம்பிக்கை கொடுத்தாலும் கூட மனசு கஷ்டப்படும். மீனராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. வீட்டுல ஏன்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, நினைச்ச விஷயம் கரெக்டா பண்ண முடியாது, மனசுல ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ராசியாதிபதி 4ல இருக்காரு. ஏன்டா நம்ம வாழ்றோம், இதுக்கெல்லாம் பிறந்தோம், நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படும். கவலைப்படாதீங்க. 6ஆம் இடத்தை கேது உங்களை கரெக்டா டிராவல் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாரு. அதோடு மட்டும் இல்லாம மீனராசிக்கு 10ல சூரியன், சந்திரன், செவ்வாய் இருக்கு. ஆக சூரியன், சந்திரன், செவன் மீனராசியில் இருக்கும் பொழுது மீனராசிக்கு 10ல இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் அனைத்தும் சிறப்பா இருக்கும். வருமானம் வரும். ஆனா எவ்வளவு வருமானம் வந்தாலும் பாக்கெட்ல நிக்காது. ஏன்னா ஜென்மத்துல சனி பகவான் வந்துடுறாரு. அதனால இப்ப மீனராசிக்கு 9ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வில்லங்கங்கள் ஏற்பட்டு அதை பத்தி கவலை பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு 6ஆம் இடத்து கேது உங்களுக்கு துணை நின்று உங்களை ஜெயிக்க வைப்பார். இந்த கேது பகவான் உங்களை வழிநடத்தி செல்றதுனால சொத்து பிரச்சனையா இருந்தாலும், பண பிரச்சனையா இருந்தாலும், கொடுத்த பணம் திரும்பி வரதா இருந்தாலும் விநாயகர் கோயிலுக்கு சென்று திங்கக்கிழமை அருள்முள் மாலை போட்டு விநாயகருக்கு 21 தோப்புக்கரணம் போட்டு வணங்கி வருவதன் மூலம் உங்களுடைய சொத்து பிரச்சனை, பண கஷ்டம், தொழில் கஷ்டம், மன கஷ்டம்லாம் விலகும். ஏன்னா ஜென்மத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். 6ஆம் இடத்து கேது விநாயகர் வெளியில் உங்களை காப்பாற்ற காத்திருக்கிறார். குலதெய்வத்தையும் வணங்கி வாருங்கள். நன்றாக இருப்பீர்கள், சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம், நன்றி.